ஏழாம் வகுப்பு 3ஆம் பருவம் குடிமையியலில் பெண்கள் மேம்பாடு. பெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்குவதோடு மட்டுமன்றி அவரிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதே ஆகும். நாட்டின் நீண்ட மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு சமூகத்தில் பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளித்தலும் பாலின சமத்துவமும் அவசியமாகும். ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வியாகும். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. இதற்கு ஆணினம் இழைத்த அநீதி என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியுள்ளார். ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் எவ்விதம் என்பதை பற்றி ஆராய்வதே சமூகவியலில் பாலினம் என்பதாகும். உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட 63% பெண்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியுள்ளது. யுனெஸ்கோ என்பது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கும் என கூறுகிறது. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை என அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் 2012ஆம் ஆண்டு உரையாற்றும் பொழுது கூறினார். 10% பெண்கள் கூடுதலாக கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% அதிகரிக்கிறது. இந்த குரல் வழி பாடத்தொகுப்பின் முக்கிய நோக்கம், நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் செய்திகள் நாம் அறியாமலேயே நம் மூளையில் சென்று தங்கிவிடும் என்பது மனோதத்துவம். இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தயாராகும் இளைஞர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும். வானொலி போன்று செயல்படுவதால் நமது வேலைகளுக்கோ பயணங்களுக்கோ எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். செவிக்கு உணவளிப்பீர், பயனடைவீர். பெண்களின் மேம்பாடு பாடத்தின் தொடர்ச்சியாக, ஆழ்கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது படிப்பறிவில்லாத பெண்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள். இளம்பெண்களுக்கு அடிப்படை திறன்கள் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதனால் ஆழ்கடத்தல்கள் கணிசமாக குறைக்கப்படும் என ஐக்கிய நாடுகளின் இடைமுகமை திட்டம் விளக்குகிறது. பெண்கள் வாக்காளர்களாகவே உள்ளனர். அரசியலில் ஈடுபாடு, குடிமை பயிற்சி மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைக்கின்றது என்று ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான தலைமை மற்றும் பங்கேற்பினை பற்றிய ஆய்வு பரிந்துரைக்கிறது. ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் கல்வி அறிவு பெற்ற தாய்மார்களின் குழந்தைகளை விட கல்வி அறிவு பெறாத தாய்மார்களின் குழந்தைகள் கல்வி அறிவு 2 மடங்காக உள்ளது என பரிந்துரைத்துள்ளது. பின்தங்கிய நாடுகளில் 3இல் 1 பெண் குழந்தைக்கு 18 வயதுக்குள் திருமணமாகிவிடுகிறது. 7 அல்லது அதற்கு மேலான வருடங்கள் படிக்கும் பெண் குழந்தைகள் அவர்களின் திருமணம் 4 ஆண்டுகள் வரை தள்ளி போகிறது என ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் பரிந்துரைக்கிறது. யுனெஸ்கோவின் கூற்றுப்படி ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது என்று கூறுகிறது. பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை, சமூக பாகுபாடு மற்றும் பொருளாதார சீரழிவு, பெண் குழந்தைகளை வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துவது, பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கை குறைவு, பள்ளிகளில் குறைந்த தக்க வைப்பு வீதம் மற்றும் அதிக இடைநிற்றல் விகிதம் இவற்றை பெண்கள் கல்வி அறிவில் விகிதம் குறைவதற்கான காரணங்களாக கூறலாம். இப்போது உலகில் சாதித்த சில முதன்மை பெண்மணிகளை பார்க்கலாம். முதல் பெண் பிரதமர் இலங்கையை சார்ந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா. முதல் விண்வெளி வீரர் சோவியத் ஒன்றியத்தை சார்ந்த வாலண்டினா தெரேஷ்கோவா. எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் அளவிட்ட பெண்மணி ஜப்பானை சார்ந்த ஜன்கோ தபே. ஒலிம்பிக்கில் முதலாக தங்கம் வென்றவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சார்லோட் கூப்பர். இந்திய அளவில் முதன்மை பெற்ற பெண்மணிகளை பட்டியலிடலாமா? முதல் பெண் மத்திய அமைச்சர் விஜயலட்சுமி பண்டிட். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் அமைச்சர் ராஜ்குமாரி அம்ரித் கவுர். இவர் சுகாதாரத்துறைக்கு மந்திரியாக இருந்தார். முதல் பெண் மத்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். இவர் இளம் வயதில், அதாவது 25 வயதில் ஹரியானாவில் அமைச்சரானார். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. முதல் பெண் காவல்துறை
அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி அன்னை தெரேசா. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டில். மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா விவி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இவர் அயர்லாந்து பெண்மணி. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் ஸ்வேதா கிருபாலனி. இவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர். இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். இவர் முதல் பெண் நிதியமைச்சராகவும் உள்ளார். இந்தியாவில் முதலியர் சாவித்திரிபாய் பூலே. இவரை ஆசிரியராக்கி இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் சாவித்திரிபாய் பூலேவின் கணவரான ஜோதிராவ் பூலே. 1848 புனேவில் இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் மகளிர் SNDT பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே என்பவரால் 1916 5 மாணவிகளுடன் புனேவில் தொடங்கப்பட்டது. இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் சேனலின் குரல் வழி பாடத்தொகுப்பினை தடையில்லாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து பயன்பெற வேண்டுகிறோம்.